இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. நான் பாட்டுக்கு சூனாப்பானா மாதிரி வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த கத்தாரு, சவுதி அரேபியா, யுஏஇ 3 பேரும் ஆளுக்கு 2 ட்ரில்லியனை கையில் கொடுத்து சண்டைக்கு போகணுன்னு சொல்லிட்டு இந்த குண்டு பய பிள்ளைங்க கோத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லியிருக்காரு. சாரி, வளரியிருக்காரு. ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா நினைச்சிட்டு இருக்கேன். ஏம்பா, பைத்தியம் முட்டில கொட்டா தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சுடா அனல் பைத்தியம். ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா நினைச்சிட்டு இருக்கேன். ஏம்பா, பைத்தியம் முட்டில கொட்டா தேயிற அளவுக்கு முட்டி போட வச்சுடா அனல் பைத்தியம். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சவுதி அரேபியா வருகை. மனுஷன் வந்து இறங்கணுன்னா சவுதி சாதா தோசை இல்லை, ஸ்பெஷல் தோசை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கர்ஜித்து கொண்டிருக்கிறார். கம்முன்னு இருங்களே சார். அவனே ஈரான்காரன் குக்கரில் குழஞ்ச சோறாட்டம் குழஞ்சி போய் கிடக்கிறாரு. மேற்கொண்டு அவரை உசுப்பேற்றி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடாதீங்க சார். நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருங்க சார். அதாவது நீ என்ன பண்ற? ஜாக்கிங் போய் உடம்ப குறைச்சிக்கிட்டா நான் மிலிட்டரி சத்து. உனக்கு மிலிட்டரியில எல்லாம் ஆளு இருக்காங்களா? ஆள் இருக்காங்களா? மிலிட்டரியில எவ்வளவு ஆள் இருக்காங்களா கேக்குற? நீ என்ன பண்ற தெரியுமா? 4 சட்டி சோறு திங்கிறத குறைச்சிக்கிட்டு ஒரு சட்டி வெந்நீரை மடக்கு குடிச்சிட்டு கடகடன்னு ரன்னி போய் உடம்ப குறைச்சினா உன்னை ஏட்டமாக்கி விட்டுறேன். உலக செய்திகளை ஒரு நிமிடத்தில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணவும்.